ஒரு மகாகவியோட வார்த்தைகள்ல இருந்து வர ஒரு சக்தி வாய்ந்த குரல். இது சும்மா ஒரு கவிதை இல்ல, இது பலவீனப்புக்கு எதிரான ஒரு போர் பிரகடனம் மாதிரி. வாங்க, இந்த வரிகளோட ஆழத்தையும் அதோட அழியாத சக்தியும் பத்தி நாம் இப்ப பார்க்கலாம். இந்த தீர்க்கமான பார்வைய பாருங்க. இவர்தான் நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இந்த பார்வைக்கு பின்னாடி அப்படி என்ன ஒரு சக்தி இருக்கு? எப்படிங்க சில வரிகளுக்குள்ள ஒரு புரட்சியோட நெருப்பே அவரால பத்த வைக்க முடிஞ்சது? வாங்க அந்த கவிதைக்குள்ள போய் பார்க்கலாம். பாரதியார் இந்த கவிதையை எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? ஒரு சாதாரண, எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை விவரிச்சுதான் தொடங்குறாரு. அதாவது சும்மா உயிர் வாழ்றதுக்காகவே ஒரு சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு வாழ்க்கை இது நம்மள பலருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு சித்திரமா கூட இருக்கலாம், இல்லையா? கேட்டு பாருங்க, இந்த முதல் வரிகளே போதும் அந்த உத்வேகமே இல்லாத வாழ்க்கையோட தாளத்தை புரிஞ்சுக்க. தினமும் சாப்பாட்டுக்காக தேடுறது, சின்ன சின்ன தேவையில்லாத கதைகளை எல்லாம் பேசிட்டு இருக்கிறது, இதுதான் அந்த வாழ்க்கையோட மொத்த சாராம்சமே. எந்த ஒரு பெரிய லட்சியமோ குறிக்கோளோ இல்லாம அப்படியே நாட்கள் நகர்ந்து போறத அழகா காட்டுது. அடுத்த வரிகள்ல அந்த விரக்தி இன்னும் ஆழமாகுது பாருங்க. வாடிப்போன இதயம், தீராத துன்பம், அப்புறம் நரைச்சு போய் வர்ற முதுமை, கடைசியா அந்த கொடூரமான மரணத்துக்கு இரையாகி காணாம போறது. இப்படி ஒரு வெறுமையான வாழ்க்கையோட உணர்ச்சி ரீதியான, உடல் ரீதியான சிதைவை பாரதியார் அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. இங்கேதான் கவிஞரோட அந்த விமர்சன பார்வை வெளியே வருது. இந்த மாதிரி ஒரு விதிய எந்த கேள்வியுமே கேட்காம ஏத்துக்கிட்டவங்கள அவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? வேடிக்கை மனிதர்கள்னு. அடேங்கப்பா, இந்த ஒத்த வார்த்தை இதுக்கப்புறம் வரப்போற அவரோட கோபமான நிராகரிப்புக்கு ஒரு சரியான மேடை அமைச்சு கொடுக்குது. சரி, இப்போதான் இந்த கவிதையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. அது வரைக்கும் சும்மா ஒரு பார்வையாளரா நின்னுட்டு இருந்த கவிஞரோட குரல் இப்போ ஒரு பயங்கரமான, நேரடியான சவாலா மாறுது. இந்த ஒரு மாற்றம் தாங்க இந்த கவிதையோட ஆன்மாவே. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆமா, இந்த ஒரு கேள்வி, இதுதான் இந்த கவிதையோட மொத்த இதயமும். இது விதிய பார்த்து, அடக்குமுறைய பார்த்து, அந்த சாதாரண வாழ்க்கைய பார்த்து நேருக்கு நேரா கேட்கிற ஒரு கேள்வி. இது ஒரு நெருப்பு கணல் மாதிரி. இது சரணடைறதில்ல, இது ஒரு கிளர்ச்சியோட பிரகடனம். அந்த ஒத்த கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அது மொத்த கவிதையோட அர்த்தத்தையுமே மாத்தி எழுதுது. அது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, அது ஒரு தேர்வு. அந்த ஒரு கேள்வி 2 விதமான வாழ்க்கைய நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ஒன்னு சும்மா உயிர் பிழைச்சிருக்கிறது, இன்னொன்னு ஒரு நோக்கத்தோட, ஆன்ம பலத்தோட வாழுறது. அதாவது இந்த கவிதை நம்ம முன்னாடி 2 பாதைகளை வைக்குது. ஒரு பக்கம் எந்த ஒரு செயலும் இல்லாம பலவீனமா இருக்கிற வாழ்க்கை, தினமும் சாப்பாட்டுக்காக அலைஞ்சு துக்கத்திலேயே மூழ்கி கடைசியில கூட்டத்துல ஒருத்தரா செத்து போற வாழ்க்கை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆன்ம பலத்தோட போராடுற வாழ்க்கை, வீழ்ச்சியை எதிர்த்து நின்னு விதியே சவாலுக்கு கூப்பிட்டு ஒரு தனி தீப்பொறியா ஒரு குறிக்கோளோட வாழ்ற வாழ்க்கை. நம்ம பாரதியாரோட தேர்வு நிச்சயமா அந்த 2வது பாதை தான். பாரதியார் சொல்ற இந்த செய்தியே அவர் வாழ்ந்த காலத்தையும் தாண்டி இன்னைக்கும் பொருந்துது. அடக்குமுறையா சந்திக்கிறவங்களா இருக்கட்டும், விரக்தியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஏன் நம்மள சுத்தி இருக்கிற இந்த சாதாரண தன்மையை எதிர்த்து நிக்கிறவங்களா இருக்கட்டும், யாருக்குமே இது ஒரு பெரிய உந்து சக்தி. மனிதனோட ஆன்மா வீழத என்னைக்குமே ஏத்துக்காத ஒரு குரல் இது. அந்த மகாகவியோட அணையாத ஆன்ம பலத்தோடு இதை நிறைவு செய்வோம். அவரோட அந்த வரிகள் இன்னைக்கும் நமக்குள்ள ஒரு தீப்பொறிய பத்த வைக்கட்டும். ஜெய் பாரதி.